வணக்கம் மக்களே, நான் உங்க காமன் மனித தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற விஷயம் நீட் தேர்வு. நீட் தேர்வு அப்படிங்கிற ஒன்று எங்களுக்கு தேவையே இல்லை, ரத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்கள் இன்னைக்கும் போராட்டம் நடத்திட்டு இருந்தாலும் மத்திய அரசு அதை தன்னோட காதில் கூட வாங்கிக்கல. இன்னைக்கும் நீட் தேர்வு அப்படிங்கிற ஒன்று நடந்துட்டு தான் இருக்கு. இந்த நீட் தேர்வு நடக்கும்போது மாணவ மாணவிகள் மன ரீதியாக ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது என்ன காரணத்தினாலும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு மாணவன் எக்ஸாம் சென்டருக்குள்ள போகும்போது வாட்ச் உட்பட எந்த ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்களும் எடுத்துட்டு போகக்கூடாது. இது மட்டும் இல்ல, காதுல கம்மல் போடக்கூடாது, மூக்குல மூக்குத்தி போடக்கூடாது, கழுத்துல தாலி உட்பட எந்த செயினுமே போடக்கூடாது, தலையில ஏர் பேண்ட் கிளிப்பு எதுவுமே போடக்கூடாது, காலில் செயின் போடக்கூடாது, முக்கியமா பட்டன் வச்ச ட்ரெஸ் போடவே கூடாது. குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு போறீங்களா, மேல இருக்கிற கவரை பிரிச்சுட்டு எடுத்துட்டு போங்க. நான் இப்ப சொன்னது எல்லாமே இன்னைக்கு நீட் தேர்வு எழுத போன மாணவர்களுக்கு நடந்தது. வேற ஏதாவது இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு கூட பல மாணவிகள் எக்ஸாம் சென்டருக்குள்ள தலைவிரி கோலத்தோட போனதை நீங்க நியூஸ் உட்பட பல சமூக வலைதளங்கள் வாயிலா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கும் பல ஊர்கள்ல பல காவலர்கள் எக்ஸாம் சென்டருக்குள்ள போல மாணவர்களுக்கு பல விதங்கள்ல உதவி செஞ்சிருக்காங்க. ஓகே மக்களே, நீட் தேர்வு அப்போ இவ்வளவு செக்கிங் அப்படிங்கிறது தேவையா? அதே சமயம் நீட் தேர்வு அப்படிங்கிறது தமிழ்நாடு மாணவர்களுக்கு அவசியமா வேணுமா வேணாமா? மறக்காம உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.